உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்யணும் பண்ணி தான் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி அடுத்த ஒரு வருடங்களுக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் ராகு, கேது, குரு, சனி இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சினால் என்னென்ன பலன்கள் நடக்க போகுது. ஏன்னா ஒரு கிரகம் நல்லது செய்யும், ஒரு கிரகம் கெட்டது செய்யும். ஒரு கிரகம் பெருசாக சில விஷயங்களை கொடுக்கும், ஒரு கிரகம் சிலது கொடுக்கவே கொடுக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரகங்களில் ரொம்ப முக்கியமான கிரகங்கள் சனி, குரு, ராகு, கேது. ரெண்டாவது, இந்த வருட கிரகங்களுடைய கோச்சாரம் ரொம்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான மாற்றங்களை கொடுக்குது. அது நல்லதாகவும் இருக்குது, சில நேரங்களில் கெட்ட மாற்றங்களாகவும் இருக்குது. அப்போ ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு தொழில் நல்லா பண்ணணும், வேலை மாற்றம் செய்யணும், திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும், திருமணம் கைகூடணும், குழந்தை பேர் கிடைக்கணும், அதே மாதிரி ஒரு வீடு, மண்டி, வாகனம் வாங்கணும், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க, ஏதோ ஒரு கடன் பிரச்சனையில் இருக்கீங்க, ஏதோ ஒரு வம்பு வழக்கு இருக்குது, ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா இந்த வருட கிரகங்களுடைய கோச்சாரம் ரொம்ப முக்கியம். ஒரு ஜாதகம் பார்க்கும்போது வெறும் சனி பயிற்சினா சனி பயிற்சி மட்டும் பார்க்க மாட்டோம், எல்லா கோள்களையும் பார்ப்போம். அதுலேயும் முக்கியமாக வருட கிரகங்களின் கோள்களுடைய கோச்சாரம் ரொம்ப முக்கியம். நம்ம கிளாஸ் நடத்தும் போது எதாவது சொல்லுவோம், எல்லா கிரகத்தையும் சேர்த்து பாருங்கள். ஒரு கிரகம் நல்லது செய்யும், ஒரு கிரகம் கெட்டது செய்யும். நீங்கள் நல்லது செய்யும்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி ஏதாவது ஒரு தடை இருந்தால் திருப்பி கூப்பிடுவாங்க. அப்போ எல்லாத்தையும் சேர்ந்து பார்க்கும்போது தான் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். அதுபோல் இந்த 12 ராசி என்பவர்களுக்கும் அடுத்த ஒரு வருட காலம் என்ன நிலை, உங்களுக்கு என்னெல்லாம் செய்யலாம், என்ன செய்யக்கூடாது முதல்ல. ஏன்னா எல்லாருமே செய்கிற விஷயங்கள் செஞ்சுட்டு தான் இருக்க போகிறோம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஒரு வேலை, குழந்தை, கல்யாணம் எல்லாம் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கும். எதை செய்யக்கூடாது அப்படின்றதான் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்த ஒரு வருட காலம், ஏன்னா ராகு, கேது, குரு, சனி எல்லாரும் பயிற்சியாக இருக்காங்க, எந்த மாதிரி பலனை கொடுக்க போது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்கு ராசியிலே கேது, 7ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் சனி, 11ஆம் இடத்தில் குரு. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஒரு 60% நெகட்டிவ் இருக்குது, ஒரு 40% பாசிட்டிவ் இருக்குது. சார் ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்குது, நீங்கள் வேறு இன்னும் 60% இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களே. பாருங்கள், சில யதார்த்தமான உண்மைகளை எடுத்துக்கங்க. நிறைய பேர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஜோசியர்கிட்ட போனோம்னா அவர் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ நாங்களாம் ஜாதகம் பார்க்கும்போது என்ன இருக்கோ அது கஷ்டம் இருந்தாலும் கஷ்டம், அதே போல் நல்லது இருக்குன்னா நல்லது, கெட்டது இருக்குன்னு சொல்லும்போது அதுக்கான வழிபாடுகள் என்ன மாற்றம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அதான் ரொம்ப முக்கியம். இப்போ நான் நிறைய பேருக்கு சொல்லும்போது என்ன சொல்லுவேன்னா, சார் நான் கொஞ்சம் நெகட்டிவ் சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டேங்க சார், நெகட்டிவ் தான் சார் வேணும், எல்லாரும் பாசிட்டிவாக சொல்லி ஒன்றும் நடக்கலை, என்ன நெகட்டிவ் இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜமாவே அது ஒரு பெரிய விஷயம். இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசி என்பவர்களுக்கு எல்லா விஷயத்துலையும் தடை இருக்கும் சார். தடை அப்படின்னு சொல்லும்போது வேலையில் தடை. அப்போ வேலை கிடைக்குமானா வேலை கிடைக்கும். 11ஆம் இடத்துல குரு இருக்கார், அதனால் வேலை கிடைச்சிடும். ஆனால் அதில் தடை இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணால் கிடைக்காது, 10 வாட்டி அட்டன் பண்ணணும். 10 வாட்டியும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது, 11ஆம் வாட்டி கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்காது, அந்த நீங்கள் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி போனீங்கன்னா வேலை உடனே கிடச்சிடும். அதேமாரி வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உண்மையிலே வேணும் அப்படின்னா பண்ணிக்கங்க. இல்லை சார் எனக்கு மாறியே ஆகணும் அப்படின்னா பண்ணுங்க. இல்லை ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் அப்படின்னா அடுத்த ஒரு வருஷம் சமாளிங்க. கண்டிப்பாக அதுக்கு அடுத்த வருஷம் சிறப்பாக இருக்குது, அது எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா இந்த ராசியிலே கேது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வேலை மாற்றம் தேவையில்லாமல் செஞ்சிங்கன்னா அங்கே போய் சேரக்கூடிய இடத்துலையும் கொஞ்சம் தொல்லை பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, மாட்டிப்பீங்க, ஐயோ ஏன்டா இந்த இடத்துக்கு வந்தோன்ற மாதிரி ஆயிரும். அப்போ அங்கே இருக்கிற சூழ்நிலாம் திருப்பி வேலை விட வேண்டிய சூழ்நிலாம் வரும், ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வருமானா தேடி வரும், ஆனால் அங்கே பணம் கொடுத்து ஏமாறக்கூடாது. யாராவது சொல்லுவாங்க இவ்வளோ கட்டணும் அவ்வளோ கட்டணும், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பணம் கட்டுங்க, நாளை காலையில் கட்டிடுங்க, அடுத்த வருஷம் கட்டிடுங்க, அடுத்த மாதம் கட்டிடுங்க அம்மாலாம் சொல்லுவாங்க. அதை நம்பாதீங்க, அது உங்களுக்கு ஃபேக்கு, அது உங்களுக்கு நடக்க போகிறதெல்லாம் இப்போ எழுதி வச்சுக்கிங்க. ஏற்கனவே பணம்லாம் கட்டிங்கன்னா அதை ஓரம் வச்சுட்டு வேறு ஏதாவது புதுசாக தேடுங்க.
அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்கும். ஆஃபீஸில் நிறைய தொல்லைகள் கொடுப்பாங்க. உங்களுக்கு புதுசாக ஒரு மேலதிகாரின்னு ஒருத்தர் வருவார், இல்லை கீழே இருக்கவங்க யாராவது டார்ச்சர் பண்ண தான் போகிறாங்க, அதை ஏற்றுக்கங்க. இல்லை சார் அப்படி மாறணும் சார், நான் நினைக்கிறேன் ஏற்கனவே ஒரு 5 வருஷமாக அந்த ப்ரெஷரை தாண்டிட்டு இருக்கேன், தாங்க முடியல அப்படின்னா, வேலை போக போகிற சூழ்நிலை இருக்குது, இல்லை வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா வேறு ஊர் மாறுங்க, வேறு ஸ்டேட் மாறுங்க, வேறு கண்ட்ரி மாறுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியான ஒரு வேலை கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கீங்க, கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்குன்னா கொஞ்சம் அமைதியாக இருங்க. தேவையில்லாமல் சண்டையை பெருசாக்காதீங்க. அந்த சண்டை பெருசாகி டைவர்ஸுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஜாக்கிரதையாக இருங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து வெளில வரலாம். ஏன்னா உங்களுடைய மனைவியோ உங்களுடைய கணவரோ உங்கள் மேலே தேவையில்லாத புகார்களையும் உங்கள் மேலே தேவையில்லாத பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடிய நேரம். ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு காதலில் தோல்வி ஏற்படும், ஒரு விரக்தி வரும், அதுக்காக ஒரே தேவதாசாக மாறிடாதீங்க. இது வந்து ஒரு டெம்பரவரியான பிரச்சனை அப்படின்னு நினச்சி தெரிஞ்சுக்கிங்க. அதேமாதிரி புதுசாக காதலிக்கக்கூடியவர்கள் ஏதாவது நீங்கள் காதலை சொல்லி நடக்கலை அப்படின்னா வருத்தப்படாதீங்க. நீங்கள் அவங்களுக்கு காதலராக மாறல, இல்லை அவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு பிராப்தம் இல்லைன்னு நினச்சிக்கங்க. உண்மையிலே சிம்ம ராசி அன்பர்களை திருமணம் பண்ணிக்கிறது பெரிய யோகம் வேணும். அவங்கள மாதிரி ஒரு வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள், குடும்பத்தை நடத்தக்கூடியவங்க யாருமே கிடையாது. சிம்ம ராசிக்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டிங்கன்னா அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க வீட்டை பார்த்துக்குவாங்க. வேறு எந்த டென்ஷன் இல்லாமல் கண்டிப்பாக இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய மனைவி யோகம் இல்லைன்னு நினச்சிக்கோங்க, கணவருக்கு யோகம் இல்லைன்னு நினச்சிக்கோங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. அதே போல் இந்த காலகட்ட திருமணம் நடக்காதா சார்? கண்டிப்பாக நடக்கும். ஆனால் ஜாதகத்தை ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பார்க்கணும். அதே போல் பெரிய எதிர்பார்ப்போட பார்க்காதீங்க. ஏன்னா ராசியிலே கேது, 7ஆம் இடத்தில் ராகு, திருமணத்தில் தடை இருக்குது, சில பரிகாரங்கள் பண்ணணும், பண்ணாதான் நடக்கும். இல்லை சார் பரிகாரம்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா தப்பு ஒன்றும் கிடையாது. இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா நடக்கும். ஆனால் ஜாதகத்தை பார்த்து சேர்ப்பது சிறப்பு. ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். நிறைய பேர் அஷ்டம சனியில் ஏதாவது ஒரு தவறான முடிவுகள் எடுத்துருவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு ஜோஷம்லாம் இருக்கா, ஜாதகம்லாம் பொருந்தி இருக்கா, அவசரப்படாதீங்க. பொண்ணு நல்லா இருக்குன்னு கல்யாணம் பண்ணுறவங்க நல்லா பேர் நிறைய பேர் இருக்காங்க. பையன் வீட்டில் தொல்லை பண்ணுறாங்கன்னு கல்யாணம் பண்ணுறவங்க நல்லா பேர் நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் கடைசியில் மாட்டிட்டு ஐயோ அவங்க அப்போவே தொல்லை பண்ணாங்க சார், நான் அப்போவே நினச்சேன்னு சொல்கிறதில் பிரயோஜனமே கிடையாது. வாழ்க்கை ஜாக்கிரதையாக பார்த்துங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு உண்டு சார். ஆனால் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அது கொஞ்சம் செலவு பண்ணணும். அதுக்கு நீங்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக ரொம்ப ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கணும். அப்படி இருந்தால் ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க, இல்லைனா போகாதீங்க. கொஞ்சம் பணம் செலவாக தான் செய்யும். கடன் வாங்கி பண்ணிடலாம் செஞ்சிடலான்னு பண்ணாதீங்க. முதலே அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல டாக்டராக பாருங்கள். உங்களுடைய உடம்பை 2 டாக்டர் 3 டாக்டர்கிட்ட செக்கப் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு நல்ல டாக்டராக பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருக்க தனியும் போது ஏதாவது ஒரு ஏமாற்றம் அடைஞ்சு எங்கேயாவது தப்பான டாக்டரை பார்க்கறதுக்கான நேரம் இது. எந்த டாக்டரும் கெட்ட டாக்டர் கிடையாது, நம்ம நேரம் தெரியலாத தான் மாட்டிக்கும். அதுபோல் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய நேரம். இன்வெஸ்ட்மெண்ட் கூடவே கூடாது, கடன் வாங்க கூடவே கூடாது. பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆசின்வர் பேஸில் ரன் பண்ணுங்கள். நான் புதுசாக ஆஃபீஸ் ஆரம்பிக்கிறேன், புதுசாக லோன் தரேன்றாங்க, புதுசாக பார்ட்னர் வரேன்றாரு, புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நீங்கள் மாட்ட போகிறீங்கன்னு அர்த்தம். அதேமாதிரி கவர்மெண்ட் ரெகுலேஷன்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். மொத்தத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். முயற்சிகள் ஒரே டைமில் நடக்காது, பல தடவை முயற்சி பண்ணும். இதெல்லாம் இருந்தால் தான் நடக்கும். சார் 11ஆம் இடத்துல குரு இருக்காரு, சார் 11ஆம் இடத்துல குரு இருக்காரு, பிரச்சனைகளை குறைப்பார். ஆனால் மாட்டாமல் இருக்கிறது உங்களுடைய கடமை. அதிகமாக ஆசைப்பட்டு ஏமாறாமல் இருந்தீங்க அப்படின்னாவே சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்த 1 வருட வாழ்க்கை சிறப்பாக கண்டிப்பாக அமைய போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் வருட கிரகங்களுடைய கோச்சார பலன்கள். இதையும் தாண்டி என்னென்னா உங்களுடைய ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைகள், அது மட்டும் இல்லாமல் தசாபுத்தி. ஏன்னா வருட கிரகங்கள்னு சொல்லும்போது சனி பகவானுடைய 2.5 வருஷம், குரு 1 வருஷம், ராகு கேது 1.5 வருஷம். ஆனால் தசாபுத்தின்னு சொல்லும்போது ஒரு கிரகத்துடைய தசாபுத்திகள் பார்த்திங்கன்னா சுக்கிர தசைனா 20 வருஷம், கேது தசை அப்படின்னா 7 வருஷம், ராகு தசை அப்படின்னும் போது 18 வருஷம். இந்த மாதிரி அந்த தசாபுத்திகளும் ஒரு முக்கியமாக இருக்குது. அதே போல் நம்மளுடைய பிராப்த கர்மா என்ன, நம்மளுக்கு ஏன் இந்த பிரச்சனைகள் நடக்குதுன்னு உங்கள் சுயஜாதத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. அதே போல் நோட்டில் எழுதுனா மாதிரி ஒரு 51 பக்கம், அதில் தசா புத்தி என்ன, அதிர்ஷ்ட திசை, அதிர்ஷ்ட கிழமை, அதிர்ஷ்ட நட்சத்திரம், இது மாதிரி விஷயங்கள்லாம் கொண்ட 51 பக்கம் PDF வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதுலேயும் பலன்கள் இருக்காது. இது ஒரு நோட்டில் எப்படி வச்சுருப்பீங்களோ அது மாதிரி PDFல கொடுக்குறோம்.
சில பேர் நோட்டில் எழுதி தரலாம் கேட்பீங்க, நோட்லையும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள். அனைவரும் ஜோதிடம் கற்றுக்கலாம், தப்பே இல்லை. எல்லாரும் உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம், எது நல்லது எது கெட்டது, எந்த நாட்களில் என்ன செய்யணும் அப்படின்னு அடிப்படையிலேருந்து கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகம் பார்க்குறது, திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி எப்படி பார்க்குறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, இதெல்லாம் தாண்டி பிரசன்ன வகுப்புகள். சோழி பிரசனம் பார்க்குறது, ஜாமக்கோள் பிரசனம் பார்க்குறது, எண்கணித பிரசனம் பார்க்குறது, தாம்பூல பிரசனம் பார்க்குறது, இதுமாதிரி இல்லாமல் தேவ பிரசனங்கள், கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய பிரசனங்கள், கோவிலுடைய நிலை எப்படி இருக்குது, கோவில் வளர்ச்சி இல்லாமல் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் பிரசனங்கள் வகுப்புகள்லாம் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.